वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनर्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। अमीहि त्वां सुरसङ्घा विशन्ति केचिद्भीताः प्राञ्जलयो गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा महर्षिसिद्धसङ्घाः स्तुवन्ति त्वां स्तुतिभिः पुष्कलाभिः। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். अमीहित्वा सुरसङ्गा विशन्ति केचिद्भीताः प्राञ्जलयो गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा महर्षिसिद्धसङ्घाः
ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிஹி புஷ்கலாபிஹி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. முன் ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் அனுகூலர், பிரதிகூலர், உதாசீனர் என்பதான 3 வகையினரும் எம்பெருமானே உன்னை கண்டு பயப்படுகின்றார்கள் என்று சொன்னார். இந்த அனுகூலர், பிரதிகூலர், உதாசீனர் இவர்களில் முதலில் அனுகூலர் பெருமாளை பார்த்து எப்படி ஸ்தோத்திரம் பண்றார், அனுபவிக்கிறார் அப்படின்றத இந்த 21வது ஸ்லோகத்தினால காண்பிக்க போகிறார். போன ஸ்லோகத்தில் நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், அர்ஜுனனுக்கும் சஞ்சயனுக்கும் மட்டும்தானே திவ்ய சக்ஷுஸ் பெருமாள் கொடுத்தான். அப்போ நிறைய பேர் அவனை பார்க்கிறான்னா எப்படி பார்க்க முடியும் என்றதான ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு விடையாக நாம் சொன்ன விஷயம் என்ன? இல்லை, பெருமாள் அவர்களுக்காக ஒரு சிலருக்கு மட்டும் அவர்கள் தன்னை சேவிக்கும்படியான அனுகிரகத்தை செய்திருந்தான். அதுக்கு தான் பாஸ்வேர்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம், அல்லது லிங்க் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம். இந்த லிங்க்கில் நீ ஓப்பன் பண்ணால் உனக்கு மட்டும் தான் ஓப்பன் ஆகும், வேறு யாருக்கும் ஓப்பன் ஆகாது. இந்த லிங்க்கை நீ மட்டும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பரத்தத்துவ நிர்ணயம்ன்றது ரொம்ப முக்கியம். தத்துவம் தெரியாமல் தத்துவத்து நாம் இருக்கக்கூடாது. பகவத்கீதையே எதை நிரூபணம் பண்ண வந்தது அப்படின்னு கேட்டால், நாராயண பரம்பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதா என்று ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில் சொல்லுகிறார். நாராயணா பரம்பிரம்ம, நாராயண பரம்பிரம்ம தத்துவநாராயண பரஹா. வேதம் காண்பிக்கிறதோ இல்லையோ, வேதத்தில் சொல்லிடுத்து, ஆனால் நமக்கு அது சரியாக புரியலையே, நமக்கு சரியாக ரீச் ஆகணுமே. வேதத்தில் எத்தனையோ உயர்ந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணுறோமான்றதான் ஒரு பெரிய கொஸ்டின். அது நமக்கு ரீச் ஆகணும். அதற்காக கீதை முதலான சாஸ்திரங்களை கொண்டு தத்துவ நிர்ணயம் என்பது ஏற்பட வேண்டும். இப்போ இன்றைக்கி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால், கீதை தத்துவ நிர்ணயத்திற்காக ஏற்பட்ட ஒரு நூல். ஆனால் அந்த கீதையை கொண்டு தத்து பித்துன்னு ஆவாவா தங்களுக்கு தோன்றிய அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல நூல்களில் நாம் பார்க்கிறோம், வியாக்கியானங்கள்னு இன்றைக்கி லோகத்தில் வரதோ இல்லையோ, அந்த வியாக்கியானங்களை பார்க்கும் பொழுது கான்டெக்ஸ்ட் வைஸ் ஒன்றுமே ஒன்று கொண்டு சேரவே சேராது. முன்னாடி ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் பண்ணுவா, பின்னாடி ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் பண்ணுவா, நடுவில் இருக்கிற ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் பண்ணுவா, இப்படி மிக்சிங்காகவே இருக்கும். என்ன சுவாமி இது, எந்த எடுத்து சொல்லணும், சொல்லக்கூடியதான விஷயத்தை கச்சிதமாக எடுத்து உபபாதனம் பண்ண வேண்டாமா? குழன்னு குழைச்சிருந்தா என்ன அர்த்தம்? என்ன முன்னாடி என்ன சொன்னீங்கோ, பின்னாடி என்ன சொல்ல போறீங்க, அதுக்கேற்ற மாதிரி இதை ஃபாலோ பண்ண வேண்டாமா? அன்னன்னைக்கு எனக்கு என்னென்ன தோன்றதோ அதெல்லாம் நான் அர்த்தம் சொல்லிவிட முடியுமா? அதனால் இவ்வளோ சிக்கல், எவ்வளோ காம்ப்ளிகேட். ரொம்ப ஜாக்கிரதையாக இதை நாம் கவனிச்சுக்கணும். இப்பொழுது அர்ஜுனனுக்கு தத்துவ நிர்ணயம் ஏற்பட வேண்டும். பெருசாக பிரமிக்கிறான், பெருமாளை பார்த்து, கிருஷ்ணனை பார்த்து பிரமிக்கிறான். ஆஹா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கானே, இப்படி எல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணுறானே, கர்மயோகம் ஞான யோகத்தை சொன்னான். இப்போ 7வது அத்தியாயத்துலேருந்து ஆரம்பித்து பகவானான தன்னுடைய பெருமையை சொல்கிறான். பட் இந்த மாதிரி பெருமை மற்றவர்களுக்கு உண்டோ இல்லையோ? இப்போ இவன் தன்னை பற்றி பேசிட்டு இருக்கும்பொழுது மற்றவர்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கலாமோ இல்லையோ அப்படி கேட்டால், திஸ் இஸ் யூனிக் எக்ஸப்ட் ஹிம். வேறு யாருக்கும் இந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. வேறு யாரும் உலகத்தின் தனிப்பெரும் நாயகனாக முடியாது. இவன் தான் சர்வேஸ்வரன், இவன் தான் உலகத்தின் தனிப்பெரும் நாயகன் என்பது நிரூபிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இது. அப்போ இவன் யாரையெல்லாம் பெரிய பெரிய மனுஷனாக நினச்சிருக்கானோ, இன்றைக்கே பார்க்குறோம், ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் இருக்கார், நமக்கு அவரை தெரியும். அந்த மாதிரி நாம் இன்னும் 4-5 பெரிய மனுஷாலாக பார்த்துருக்கோம். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இந்த பெரிய மனுஷனும் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரே ரேங்கில் இருக்கிறவாள் தான் நினச்சிட்ருக்கோம். ஒரு நாள் ஒரு சபை, ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு நமக்கு தெரிந்த ஏனைய பெரியோர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த பெரிய மனுஷாலும் வந்திருக்கான், இந்த பெரிய மனுஷனும் வரார். பட் இவர் வரும் பொழுது அத்தனை பேர் எழுந்திருந்து அவருக்கு சல்யூட் பண்ணுறான். என்ன கவனிங்க, இவர் வரும் பொழுது மற்ற எல்லாரும் எழுந்திருந்து இவருக்கு சல்யூட் பண்ணுறான். அப்போ தான் நம்ம ஓஹோ,
அவர்களை நமக்கு நல்லா தெரியும். இப்போ இவரை தெரிஞ்சுட்டோம். இவர் அவர்களை போல ஒன்றாக சேர்ந்தவர், அந்த ஒரே கோஷ்டி கிட்டத்தட்ட எல்லாம் பெரிய மனுஷால், ஓகே ஃபைன் அப்படின்றதாக எல்லாருக்கும் நாம் ஒரே மாதிரி நினச்சிருந்தோம். பட் இப்போ தான் தெரியறது இவர் அவர்களாலேயும் வணங்கப்படுபவர். அவ்வளோ பெரிய விஷயம். இந்த இவர் அவர்களாலேயும் வணங்கப்படுபவர். அது எப்போ தெரியும்? இந்த மாதிரி ஒரே சமயத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் சந்தித்து கொள்ளும் ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் தானே தெரியும். அது வரையிலும் நாம் எதை நினைத்து இருப்போம்? இவர்கள் எல்லோரும் ஒரே கேட்டகரி, ஒரே ரேங்கிங் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? இங்கே அதே பிரச்சனை தான். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் நன்னா தெரியும். கிருஷ்ணனுடைய பெருமையை அர்ஜுனன் உணர்ந்திருக்கிறான். ஆனால் இதே மாதிரி பெருமை மற்றவர்களுக்கும் உண்டு என்று கிருஷ்ணனுக்கும் அவர்களுக்கும் தாரதமியமே இல்லாமல் எல்லாவற்றையும் எல்லோரையும் ஒரே மாதிரியாக நினைத்தான். அந்த நினைப்பிலிருந்து அவனை விடுவித்து தனிப்பெரும் நாயகன் கிருஷ்ணன் என்று நிரூபணம் செய்வதற்காகத்தான் அர்ஜுனனுக்கும் சஞ்சயனுக்கும் திவ்யமான சக்ஷுஸ் கண்ணை அளித்ததை போன்று ஒரு சில தேவர்களுக்கு தன் விஸ்வரூபத்தை சேவிக்கும் பாக்கியத்தை அளித்து அவர்கள் தன்னை துதிப்பதை அர்ஜுனனுக்கு காண்பித்தான் கிருஷ்ணன். இவ்வளோ டெக்னிக்கலாக நம்ம போனோம். அப்போ இவன் யாரெல்லாம் பெரிய மனுஷால் நினச்சிருந்தானோ அவெல்லாம் வாசுதேவனுடைய விஸ்வரூப திருமேனியை பார்த்து நடுங்கவரை கண்டதும் அர்ஜுனனுக்கு உண்மை விளங்கிவிட்டது. நாமளும் தான் அதை பார்த்து பயப்படுறோம், அவர்களும் தான் பயப்படுகிறார்கள். ஓஹோ, இதான் விஷயமா? அப்போ எல்லாரை விட சுப்ரீம் கிருஷ்ணன். புரியுதா? அதுதான் புரிஞ்சுட்டான். அடுத்தது ஒரு கேள்வி. சரி சுவாமி, இங்கே பெருமாள் எங்கும் பரவி இருக்கான்னு சொல்கிறேன். இங்கே இந்த ரூமில் ஒரு செவுரு இருக்குது. நான் இங்கேருந்து வெளியில் போனேன்னா இந்த செவுரு இருக்குது, இந்த பக்கம் கதவு இருக்குது. அதை போய் டமான்னு முட்டிக்கிறேன். ஒரு ஹர்டில் அது கரெக்டாக. இந்த இடத்துல வழியில் ஒரு ஸ்டூல் போட்டு வச்சிருது, கால் வச்சா டம்முன்னு அந்த காலில் ஸ்டூலில் முட்டியில் இடிக்கிறது, ஒரு ஹர்டில் தெரிகிறது. அந்த மாதிரி தானே அது. பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கானா? தடங்கள் இல்லையோன்னார். அவனுடைய திருமேனி அத்தியந்தம் சூக்ஷ்மமானது. எங்கும் பறந்திருந்தாலும் அவனுடைய திருமேனி அத்தியந்தம் சூக்ஷ்மமானது. ஆகையால் அந்த திருமேனியினாலே எதுவும் தடுக்கப்படாது. இப்படி நாம் 20வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இப்பொழுது 21வது ஸ்லோகம். அந்த அனுகூலர் என்பவர்கள் பலதரப்பட்டவர்கள். அத்தகைய அனுகூலர்கள் பெருமாளை சேவித்தவுடன் என்னென்ன செய்தார்கள் என்று விவரணம் செய்கிறான். அமீஹித்வா சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதாக பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தீத்யுக்த்வா மஹர்ஷி சித்த சங்காஹ ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிஹி புஷ்கலாபிஹி. ஹி அப்படின்னா அர்த்தம் எங்கனே, எப்படி இப்படி சொன்னோம் 20 ஸ்லோகத்தில். அது எப்படி தெரியுமா? கண்டினியூவேஷன், அந்த சீக்வன்ஸுடைய கண்டினியூட்டியை கொடுக்குறார். முன் ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய கண்டினியூட்டியானது காண்பிக்கப்படுகிறது. அமீ அப்படின்னா அர்த்தம் இவர்கள் அனுகூலராய் தெரிந்தவர்கள். சுரசங்காக, யார் அனுகூலர்கள்? பெருமாள்கிட்ட பிரதிபக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் யார்? தேவர்கள் தானே. அவன் தானே பிரதிபக்தியோடு இருக்கா. சுரசங்காக துவா விஷந்தி. துவாம் துவா என்பதாக உபயோகப்படுத்துறது உண்டு. துவா விஷந்தி, உனக்குள்ளே அவர்கள் புகுகிறார்கள். கேச்சித்து பீதாக பிராஞ்சலய ஸ்துவந்தி. சிலர் உனக்குள்ளே புகுந்து விடுகிறார்கள். வேறு சிலர் என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்தவர்களாக உன்னை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். கேச்சித் பீதாக, தைரியத்தை இழந்த சிலர் பிராஞ்சலயஸ்துவந்தி, கைகளை குவித்து கொண்டு கைகூப்பிக் கொண்டு தழுதழுத்த குரலுடன் தங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி உன்னை துதிக்கிறார்கள். மகர்ஷி சித்த சங்கா, அதே மாதிரி திரளான மகர்ஷிகள், கூட்டமான மகர்ஷிகள், சித்தர்கள். அவளா ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, ஜிதம் ஜிதம் தே, வெற்றி 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 அப்படின்னா ஜெய 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 ஜெய, வெற்றி வெற்றி வெற்றி, ஜிதம் ஜிதம் ஜிதம், ஸ்வஸ்தி 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 என்று உயர்ந்த புஷ்கலாபிகி, நிறைந்த பலவிதமான துதிகளினாலே உன்னை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். பாருங்க, ஒரு சிலர் உனக்குள்ளே புகுகிறார்கள், ஒரு சிலர் பயந்தவர்களாக தங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி கை கூப்புகிறார்கள். மகர்ஷிகள் கூட்டமாக வந்து
ஸ்வஸ்தி மங்களம் மங்களம் என்று உன்னை நல்ல நிறைந்த ஸ்தோத்திரங்களினாலே ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டாவது கேட்டகரி இருக்காளே, அவள் பயந்து போயிட்டு ராமா 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 கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, ஆனால் அவளுக்கு ஸ்தோத்திரம்லாம் வாயில் வரல, வாயில் ஸ்தோத்திரம்லாம் வரல, பயந்துருக்கா. கிருஷ்ணா 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 அப்படின்னு கிருஷ்ணனை தியானம் பண்ணுறா. அதோ சொல்லிட்டு இருக்கா, வாய்பாடுக்கு சொல்லிட்டு இருக்குது. பயந்துருக்கா, பயந்து எடுக்கிறா, உடம்பெல்லாம் செலுக்கிறது. ஆனால் என்ன பேச முடியல. அவ்வளோதான் அவளால் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். வேற இங்கே என்ன ஸ்தோத்திரம் ஜம்முன்னு பண்ணுறா அவள் மகரிஷிகள்லாம். பெருமாள் ராமபிரான் காட்டுக்கு வர்றார் இல்லையா, அப்படி காட்டுக்கு வரைச்சா அங்கே மகரிஷியெல்லாம் கூட்டமாக இருக்கான். நல்ல ஞானம் உடையவர்கள் அவள்லாம். அந்த 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 ரிஷிகள்லாம் ராமனை அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஒவ்வொரு மகரிஷியும் ராமபிரானை பூர்ணமான துதிகளினாலே அவரை துதிக்கிறார்கள். ஏன்னா இவாள்லாம் ஞான பூர்ணர்கள். பெருமாளை சேவிக்கச்சே எப்படி அனுபவிக்கணும், அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும் அவளுக்கு. எப்படி அனுபவிக்கணுன்றது முதல்ல தெரியணும். நமக்கு அந்த அனுபவமே இல்லையே. ஆகையாலே வாசுதேவா, உயர்ந்தவர்களான சில தேவர்கள் பிரம்மருத்ராதிகள் அர்த்தம் இங்க. உலகிற்கு ஆசிரயபூதனான, உலகத்திற்கு ஆணிவேராக சகல உலகங்களும் உன்னிடத்தில் நிலை பெற்று இருக்கின்றன என்பதை உணர்ந்தவர்களாக உன்னை சந்தோஷத்துடன் நெருங்குகின்றார்களே. நம்ம பெருமாள் வந்துட்டார், நம்ம பெருமாள் விஸ்வரூபம் எடுக்கிறார். ரொம்ப நாளாச்சு பெருமாளுடைய விஸ்வரூபத்தை சேவிச்சு, இப்போ சேவித்து அனுபவிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம்னு. அப்படித்தான் இந்த வாமனாவதாரத்தில் பெருமாள் திரிவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்த உத்தமனாக மண்ணையம் மிண்ணையம் அளந்தான். ஞாபகம் இருக்குல்ல அந்த கதை? அவங்களுக்கு தெரியலையா எல்லாருக்கும்? பாகவதத்தில் எல்லாம் வருமே. மகாபலியை அடக்குவதற்காக திரிவிக்ரமாவதாரம் பண்ணான். இதம் விஷ்ணுர் விசக்கிரமே திரேதா நிததே பதம் என்று ரொம்ப அழகாக இந்த திரிவிக்ரமாவதாரத்துடைய மேன்மையை வேதம் வர்ணிக்கிறது. அந்த திருவடி மேலே போச்சு. பார்த்தார் பிரம்மதேவர், ஆஹா இதான் சமயம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் விட்டுட்டோம்னா மறுபடியும் நமக்கு கிடைக்காது என்று பெருமாளுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணினார். எதை கொண்டு? தன்னுடைய கமண்டலு தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணினார். பெருமாள் திருவடி எத்தகையது? ஒரு திருவடினால பூமி முழுக்க அளந்தாச்சு, ஒரு திருவடி முழுக்க ஆகாயம் முழுக்க போயிட்டு இருக்குன்னா அந்த திருவடினா தன்னுடைய பாதம் எவ்வளவு பெருசு. பிரம்மா தாக்க தூண்டு ஒரு கமண்டல் வச்சிருக்காரு, அந்த தீர்த்தம் போருமா? போராது இல்லையா? தர்மத்ரவான்னு பேர் கங்கைக்கு. தர்மத்ரவான்னு பேர். தர்மம்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? தர்மம்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? அந்த தர்மம் என்னும் தத்துவத்தை தண்ணீராக மாற்றி அந்த தீர்த்தத்தை பெருமாள் திருவடிக்கு திருமஞ்சனம் செய்தார் பிரம்மதேவர். பாருங்க, சஹசிரசீர்ஷா புருஷா சஹசிராட்ச சகசிரபாத் என்று புருஷ சூக்தம் சொன்னார். அதுக்கு முன்னாடி உபனிஷத் வாக்கியங்களை சொல்லி அந்த திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணினார். பெருமாள் விஷ்ணு பாதத்திலிருந்து உண்டானதினால்தான் கங்கைக்கு அத்தகையதொரு மகிமை உண்டாயிற்று. அவ்வளவு பெருமை கங்கைக்கு ஏற்பட்டது. அங்கேருந்து ஜலம் வருது, அது கீழே அந்த திருவடியிலேருந்து ஜலம் கீழே வழிகிறது. ஆஹா, இந்த திருமஞ்சன தீர்த்தம் கங்கை பெருமாள் திருவடி தீர்த்தம், இதை நாம் மிஸ் பண்ணக்கூடாது என்று பரமசிவன் தன்னுடைய தலையில் அதை ஏந்தி கொண்டதினாலே கங்காதரன் என்று பெயர் பெற்றார். பாதோதகேன வித்ருதேன சிவா பவந்தி என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் காண்பிக்கிறார். இது பாகவதத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். சிவன் என்றால் மங்களகரமானவன் அர்த்தம். சிவன் இப்பொழுது பரமசிவன் என்னும் பெருமையை பெற்றார். பின்ன இல்லையா? பரமசிவன் என்னும் பாக்கியத்தை பெற்றார். ஏனென்றால் விஷ்ணுவின் திருவடியில் இருந்து பெருகிய கங்கை தீர்த்தத்தை தன் தலையில் ஏற்று கங்காதரனாக திகழ்ந்ததினாலே, விஷ்ணு ஸ்ரீபாத தீர்த்தத்தின் மகிமையினாலே ஏற்கனவே மங்களகரமாக விளங்கக்கூடிய சிவன் உலகத்திற்கு மிகச்சிறந்த அனுக்கிரகத்தை செய்வதற்காக ஆலகால விஷத்தை பருகி தியாகேசனாக திகழக்கூடிய அந்த சிவன் தற்பொழுது
விஷ்ணு பாத தீர்த்தத்தை தலையில் ஏந்தி பரமசிவன் என்னும் பெருமையை பெற்றார். நேற்ற கதையில் ஒன்று பார்த்தோம். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தின்னு உலகளத்தை அளந்த பெருமாள் திருவடியில் பார்த்தன் அந்த சிவ பூஜைக்காக கொண்டு வந்த புஷ்பங்களை சேர்த்தான் நேற்றைய எபிசோடில். மறுநாள் போய் பொட்டியை திறந்தான்னா எந்த புஷ்பங்கள் கிருஷ்ணன் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்டனவோ அவை அனைத்தும் பரமசிவன் தலையில் இருப்பதை பார்த்து அர்ஜுனனுக்கு பகவானுடைய பெருமை புரிந்தது என்று கீழே பார்த்தோம். அதே போல் இப்போ என்ன, அவர் திருவடி தீர்த்தம் இருக்க அதை தன் தலையில் ஏந்தியதினாலே கங்காதரன் என்று சிவன் பெயர் பெற்றான். இப்படி உலகத்திற்கு ஆச்சரியபூதனான ஒன்றை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய தேவர்கள் இருக்காளே, பிரம்மருத்ராதி தேவர்கள் இருக்காளே, அவர்கள் சந்தோஷத்துடன் உன்னை ஆசிரியிக்கிறார்கள், உனக்குள்ளே நெருங்குகிறார்கள், உனக்குள்ளே உன் அருகே நெருங்குகிறார்கள். வேறு சிலர் கிருஷ்ணா 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 என்னது கிருஷ்ணா அப்படின்னு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறா பயந்து போய். மகர்ஷிகள் சித்த சங்கர்கள் அவருடையதான கூட்டங்கள்லாம் பல்லாண்டு பல்லாண்டு ஜெய ஜெய ஜிதம் ஜெய ஜிதம் ஜெய் என்று பாடுகின்றன. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அனுகூலர்கள் 3 பேர் இருக்கா. ஒரு சிலர் நம்முடைய சுவாமியின் உருவம் என்று அபிமானித்து கிட்டே நெருங்குகிறார்கள், ஆனால் அவள் ஸ்தோத்திரம் பண்ணல. வேறு சிலர் அனுகூலர் தான், ஆனால் அவங்ககிட்ட வந்தால் உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கும் தெரியறது, பயந்து பயந்து கிட்ட வரா, கொஞ்சம் உன்னுடைய ரூபத்தை பார்த்து பயப்படுறா, பயந்து பயந்து ஒன்று இடத்துல வரா. அதே சமயம் சிறந்த ஞானமும் பக்தியும் கொண்டதான மகர்ஷிகள்லாம் இருக்க, ஆஹா இதுதான் சரியான சமயம் பல்லாண்டு பாடுறதுக்கு, இந்த சந்தர்ப்பம் போச்சுன்னா அதுக்கப்புறம் பெருமாளை திருப்பி நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. வாய்ப்போ இது ஒப்போ மற்றில்லை வானஞ்சமே ஒரு ஆழ்வார். திஸ் இஸ் அ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி தட் வி ஹவ் காட். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த சரியான சமயம் கிடைச்சிருக்கு, இந்த சமயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வா அப்படின்வார். அந்த மாதிரி உனக்கு பல்லாண்டு பாடுவது தான் ஸ்வயம் பிரயோஜனம் என்று பரிபூர்ணமான ஸ்தோத்திரங்களினாலே உன்னை அவர்கள் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெய விஜய் பவா ஜெய விஜய் பவா ஜெய விஜய் பவான்னு எத்தனையோ நமோ பகவதே வாசுதேவாய என்று பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்கிறார்கள். விஷந்தி, விஷந்தினா உள்ளே நுழைகிறார்கள்னு அர்த்தம். இப்போ உள்ளே நுழைகிறார்கள்னா அடுத்தது வரப்போகிறது பெருமாளுடைய வாய்க்குள் நுழைகிறார்கள்னு ஒரு அர்த்தம் வரப்போகிறது. வக்திராணிதே துவரமானா விஷந்தி, வேகமாக உனக்குள்ளே போயிடுறானா அப்படியே உள்ளே போயிடுறாளா, அது அடுத்தது அவள்லாம் உள்ளே போகிறா. பீஷ்மத்ரோணாதிகள்லாம் உள்ளே போகிறா, வாயை கண்டிச்சுன்னு அந்த ரத்தத்தை அப்படின்னு நக்கி சாப்பிட போகிறான். அந்த மாதிரி இல்லை, இங்கே விஷந்தினா உன்னை நெருங்குகிறார்கள்னு அர்த்தம் பண்ணும். கிட்ட கிட்ட வரா. கோவிலில் உற்சவம் நடக்கிறது, பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான ஆபரணங்கள் சாற்றி கொண்டு அழகியதான மாலைகளோடு சேவை சாதிக்கிறார். கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம், அதை சேவிக்கணும்னு ஒரு ஆசை வரும். கிட்ட வரணும், எப்பேற்பட்ட ஆபரணங்கள், என்ன அழகான வஸ்திரங்கள் அப்படின்னு அதை சேவிக்கிறதுக்கு கிட்ட வரும். அந்த மாதிரி பெருமாள் விஸ்வரூபத்தை பார்த்து பிரம்மருத்ராதிகள் கிட்ட ஆஹா கிட்டணும், கிட்ட போய் நெருங்கி போய் சேவிக்கலாம், நெருங்கி சேவிக்கலான்னு. அதை விட்டுட்டு அவள் வாய்க்குள்ளே போயிட்டா, உடம்புக்குள்ளே போயிட்டா, வயிற்றுக்குள்ளே போயிட்டா நம்ம சொல்லக்கூடாது. நெருங்குகின்றனர் என்ற அர்த்தம். அடுத்தது கிருணந்தி. கிருணந்தினா மேலே புஷ்கலாபிகி ஸ்தோத்ராபிகின்னு மகர்ஷிகள் சித்தசங்கர்கள் பூரணமாக உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வரச்சே ஜென்ரல் லைட்டாக அப்படி சொல்கிறா. அதாவது கிருஷ்ணா கிருஷ்ணா வாசுதேவா ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரேன்னு சொல்கிறோம். ஸ்லோகம்லாம் ஒன்றும் தெரியாது, அது இருந்தாலே போகிறோமே. அப்புறம் பராவர சித்த சங்காகா என்று பராவர தத்துவ ஞானத்தை பெற்றவர்களான பிருகு, மரீச்சி, சவனர், அப்புறம் சனகர் முதலான மகர்ஷிகள் இவா எல்லாரும் ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணுறான். அடுத்தது சித்தர் முதலானவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறான். புஷ்கலாபிகி ஸ்துதிபிகி. ஸ்தோத்திரம்னா எப்படி இருக்கணும்? பரிபூர்ணமாக ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யம்ன்றதாக எல்லாத்தையும் நிரம்பி துதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வேற ஒரு பலனை கருதாமல், வேற எந்த ஒரு பிரயோஜனத்தை கருதாமல், சரி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுல நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, இந்த ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியதான சமயத்தில் நாம் நன்னா அவனை உபயோகப்படுத்திட்டு வேறு எதையும் அபேட்சிக்காமல், வேறு எதையும் எதிர்பாராமல் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணலாம் என்று தோன்றுகிறது. சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஒரு பலனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவான், ஒரு பலனுக்காக துதிப்பார்கள், பஜிப்பார்கள்.
அப்புறம் அந்த பலன் கிடச்சி கொடுத்து, அந்த பலன் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்தோத்திரத்தை கண்டினியூ பண்ண மாட்டான். ஏன்னா அவளுக்கு அந்த ரிசல்ட் வந்துடுத்து. போகிற சுவாமி ரிசல்ட் வந்துடுத்து, இதுக்கு மேலே என்ன இப்போ, இதுக்கு மேலே நான் எதுக்கு அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு வா. இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யாராவது பிரச்சாரத்துக்கு போவாளா அப்படின்னு கேட்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி இது ஸ்வயம் பிரயோஜனமாக ஸ்தோத்திரம் பண்ணுறவா, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் பெருமாள்கிட்ட இல்லாமல் தாங்களாக துதிப்பவர்கள் பலன் கிட்டும் வரையிலும் பகவானை துதிப்பது அப்புறம் நிறுத்தி விடுவது என்பது இல்லாமல் கண்டினியூஸாக அவனை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் இதுதான் பரிபூர்ணமானதொரு ஸ்தோத்திர விசேஷம் என்று காண்பிக்கப்படுகிறது. அமி ஹி துவா சுரசங்காக விஷந்தி, இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள், உனக்குள்ளே நுழைகிறார்கள். முன் ஸ்லோகத்தில் சொன்ன அனுகூலர்களை இங்கே 3 வகைப்படுத்தி காண்பித்தார். இவர்கள் எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறா என்று அர்ஜுனனுக்கு தெரிகிறது. இத்தனை நாள் அர்ஜுனன் அதெல்லாம் பார்த்துருக்கானா? இன்ஃபேக்ட் இவர்களெல்லாம் நேராக அர்ஜுனன் பார்த்துருக்கானா? பாசுபதாஸ்திரம் பெறும் பொழுது பரமசிவனை குறித்து தவம் செய்து அவரை ஆராதித்து மகிழ்வித்தான். அதே மாதிரி இந்திரலோகம் போன பொழுது தேவேந்திரனை பார்த்துருக்கான். பிரம்மாவை பார்க்கறதுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கல. 1-2 தேவதைகள், இன்னும் 2-3 பேரை அர்ஜுனன் பார்த்துருக்கலாம். அடுத்தது சித்திரகேது முதலான கந்தர்வர்களை அர்ஜுனன் பார்த்துருக்கான். நாரதர் முதலான மகரிஷிகளை அர்ஜுனன் சேவிச்சிருக்கான். வேறு சில மகரிஷிகள், வியாசர் முதலான மகரிஷிகள்லாம் இருக்காளே, அவளெல்லாம் அர்ஜுனன் கூடவே சேவிச்சிருக்கான். அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த தேவக்கூட்டங்கள், பிரம்மா, ருத்ரன், இந்திரன், இது முதலான தேவக்கூட்டங்கள் பெருமாளை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த பெருமாளை சேவிக்கணும்ன்றதான ஆசையோட அவரிடத்தில் அணுகுகின்றார்கள் அல்லவா. விஷந்தி, உள்நுழைகின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். தேர் நியரிங், தேர் அப்ரோச்சிங் அப்படின்னு அர்த்தம். தே ஆர் அப்ரோச்சிங். அப்படி பெருமாளை அவர்கள் அப்ரோச் பண்ணுறா, கிட்ட நெருங்கிறத பார்த்தா அர்ஜுனனுக்கு உண்மை புரிகிறது. இவ்வளவு நாள் தன்னுடைய கால்குலேஷன் தப்பு, தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பு, தான் நினைத்தது தப்பு. ஆத்மைக்கம் தேவதைக்கம் திரிகசமதிகதா துல்யதைக்கம் த்ரயாணாம் அன்யத்ரைஸ்வர்யமித்யாத்ய நிபுண பணிதீஹி ஆத்ரியந்தே ந சந்தஹ த்ரையந்தைஹி ஏககண்டைஹி ததனுகுணமனுவ்யாசமுக்தியோக்திபிஷ்ச ஸ்ரீமான் நாராயணோ நஃப் பதிரகில தனுஹு முக்திதஹ முக்தபோக்யஹ என்று சுவாமி தேசிகன் பரதேவதா பாரமார்த்தியம் என்னும் ஒரு சாப்டர் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் ஒரு சாப்டர், இது பரதேவதா பாரமார்த்தியம், பரதேவதா நிர்ணயம்ன்றது அவ்வளோ விசேஷம் என்பதாக அந்த பரதேவதா நிச்சயத்தை காண்பிப்பார். த்ரையந்தைஹி ஏககண்டைஹி தது அனுகுணமனு வியாச முக்தியோக்திபிஷ்ச. வேதங்கள், வேதாந்தங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இவை எல்லாவற்றிலும் ஒரே மிடியட்டாக, ஒரே கான்செப்ட், ஒரே ப்ரெசன்டேஷன், நோ சேஞ்சஸ் ஆஃப் வேர்ட்ஸ். மேபி சினானிம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாமே தவிர்த்து ஸ்ரீமான் நாராயணோ நஃப் பதிரகில தனுர் முக்திதோ முக்தபோவியா. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு தலைவன், அவன் தான் மோட்சத்தை அளிப்பவன், அவன் தான் முக்தர்களை அனுபவிக்கத்தக்கவன் என்று நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்கான். அர்ஜுனனுக்கு தெரியணும். அர்ஜுனனுக்கு தெரியறது மூலமாக இப்போ கீதை யாருக்காக உபதேசிக்கப்படுகிறது? அர்ஜுனனுக்காக மட்டும் உபதேசிக்கப்படலையே. நாம் எல்லாரும் இந்த கீதையை கொண்டு தத்துவத்தை தெரிய வேண்டும், தத்துவத்தை தெளிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தானே உபதேசம் பண்ணிருக்க. எனவே தான் அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபத்தை காண்பித்த பொழுது மற்றவர்களையும் காண்பித்தான். இப்பொழுது யார் யார் ஸ்தோத்திரம் பண்ணுறா, யார் யார் நெருங்குறா, யார் யார் முழு ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு காண்பித்தான். அமி ஹி த்வா சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதாக பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தீத்யுக்தா மகர்ஷி சித்தசங்காः
ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிஹி புஷ்கலாபிஹி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அமீஹித்வாம் சுரசங்கா விஷந்தி அமீஹித்வாம் சுரசங்கா விஷந்தி கேசித் பீதாः பிராஞ்சலயோ கிருணந்தி கேசித் பீதாः பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தீத்யுக்த்வா மஹர்ஷி சித்தசங்காः ஸ்வஸ்தீத்யுக்த்வா மஹர்ஷி சித்தசங்காः ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிः புஷ்கலாபிः. ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிः புஷ்கலாபிः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். அமீஹித்வாம் சுரசங்கா விஷந்தி கேசித் பீதாः பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தீத்யுக்த்வா மஹர்ஷி சித்தசங்காः ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிः புஷ்கலாபிः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி. ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது, பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ನೀನು ಮೊಸಳೆಯಂತೆ. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು
ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्.
नाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ